நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அப்படி பாக்குற. நீ மறுபடியும் குடிச்சிருக்கியா? அது குடிச்சிருக்கியா இல்லையா? உனக்கு எப்படி தெரியுது? குடிச்சிருக்க மாதிரி ஸ்மெல் வருது. ஆனா உன் பேச்செல்லாம் தெளிவா இருக்கு. குடிச்ச மாதிரி தெரியலையே. நான் குடிச்சிருக்கேன் லட்சுமி. ஆனா நான் போதையில இல்ல, தெளிவா தான் இருக்கேன். ஏன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு குடிச்சாலும் போதை ஏறாது. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. சொல்ல. நான் குடிச்சிட்டு உளறேன்னு நினைக்காத லட்சுமி. இல்ல, தெளிவா தானே பேசுற. அப்புறம் என்ன? ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லணும். அது உங்ககிட்ட நான் தனியா தான் சொல்லணும். யாரையும் கூட கூப்பிட்டு வர முடியாதுல்ல. அதான் நெப்போலியனும் ஓல்டு மங்கையும் துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். விஷயம் என்னன்னு சொல்லு விஷ்ணு. கார்த்திக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அதான் உலகத்துக்கே தெரியுமே. இப்ப என்னன்னு சொல்லு. அவன் அடிச்சாலும் உதைச்சாலும் அவமானப்படுத்தினாலும் நான் ஏன் அமைதியா இருக்கேன்? எதுக்கு இருக்க? என் மேல ஏதோ தப்பு இருக்க போய் தானே நான் அமைதியா இருக்கேன். என்ன தப்பு பண்ண? உடனே நேரா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. சொல்லு. என்ன இருந்தாலும் கார்த்திக் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்பு தானே. நீ முதல்ல என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. அதுக்கப்புறம் கார்த்திக் உன்னை இப்படி நடத்துறது சரியா தப்பா நான் சொல்றேன். இதை கேட்டு என்னை நீ வெறுத்துற மாட்டியே? ஹே, நீ இருக்க பாத்தியா? உஷாரான ஆள்டா. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சேஃப்டி பண்ணிக்கிற உன்ன. ஏய், இரு. இப்ப எதுக்கு திடீர்னு அழுவுற? ஒன்றும் இல்லை, குடிச்ச ரம்மு கொஞ்சம் லேட்டா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அழாம விஷயம் என்னன்னு சொல்லு. அது ஏய் விஷ்ணு, ஏய் இங்க பாரு, நீ செம்ம வாங்க போற. இல்ல லட்சுமி, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும். அது சொல்றதுனால நான் ரொம்ப டேமேஜ் ஆவேன். ரொம்ப பிரச்சனைலாம் வரும். அப்ப சொல்லாத. இல்ல லட்சுமி, நான் சொல்லிதான் ஆகணும். அப்ப சொல்லு. ஏன்னா அதான் உண்மை லட்சுமி. சரி, அப்ப நான் Facebookல படிச்ச ஒரு விஷயத்த சொல்றேன். நான் தானே சொல்லணும், இப்ப நீ ஏன் சொல்ற? இல்லடா, நீ சொல்ல வந்ததை சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறல்ல, அதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லு. Always tell the truth, even if your voice shake and you will fear to death. Always tell the truth. என்னது? நீ சொன்னது எக்ஸாக்டா எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் லைட்டா மப்பு ஏறுற மாதிரி இருக்கு. நீ சொன்னது அப்படியே தமிழ்ல டப் பண்ணு. உன் குரல் நடுங்கினாலும் உன் உயிரே போய்விடும் என்று அஞ்சினாலும் பரவாயில்ல, நீ உண்மையே சொல்லு அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். உண்மையா சொன்னா உயிரே போற மாதிரி இருந்தா அப்புறம் எதுக்கு நான் உண்மையா சொல்லணும்? ஹே, இப்ப நீ அடி வாங்க போற. இப்படி சொன்னா அப்படிங்கிற, அப்படி சொன்னா இப்படிங்கிற. சரி, இப்ப நான் சொல்லணுமா வேணாமா? விளையாடாத விஷ்ணு, மரியாதையா சொல்லு. லட்சுமி, I love you so much. Me too. உண்மையா சொல்லு. இந்த உலகத்திலே நான் உன்னதான் ரொம்ப நேசிக்கிறேன். குடுக்குற பில்டப் எல்லாம் வச்சு பார்த்தா பெருசா ஏதோ தப்பு பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஆமா லட்சுமி, பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லு. தொலைஞ்சு போன ப்ரொஜெக்டர் திரும்ப பார்சல் வந்துச்சுல, அதை திருப்பி அனுப்பி விட்டது நான் தான். கார்த்திக் மாட்டிக்கு போறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தப்போ காணாம போன ப்ரொஜெக்டரை திருப்பி கொடுத்தது நான் தான். புரியல, அது எப்படி காணாம போன ப்ரொஜெக்டரை நீ திருப்பி கொடுக்க முடியும்?
ஏன்னா அந்த ப்ரொஜெக்ட் எடுத்ததே நான் தான். சும்மா காமெடி பண்ணாத விஷ்ணு. இல்ல லட்சுமி, அந்த ப்ரொஜெக்டரை நான் தான் எடுத்தேன். அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. அதை சும்மா எடுத்துட்டு ஒரு 4-5 நாள் திருப்பி வச்செல்லாம் தான் எடுத்தேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த காணாம போன ப்ரொஜெக்டரை திருடினது நான் தான். லட்சுமி, ஏன்பா இந்த விஷயம் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா உங்க லவ் பிரேக்கப் ஆயிடாது? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா. ஒருவேளை நான் தான் இந்த ப்ரொஜெக்டர் எடுத்திருந்தேனா நீ என்ன சொல்லுவ? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. லைஃப்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணவே மாட்டோம். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, என் மேல கோவமா இருந்தா 2 அடி அடிச்சிடு. இப்படி நீ வருத்தப்படாத லட்சுமி. என்னாச்சு லட்சுமி? நிஜமாவே நீதான் அந்த ப்ரொஜெக்டர் எடுத்தியா? ம், எதுக்காக எடுத்த? அது வந்து உண்மையை சொல்லு விஷ்ணு. சேட்டுக்கிட்ட ஒரு வாரம் ரொட்டேஷனுக்கு பணம் கேட்டிருந்தேன். அவன் அடமானமா ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டான். அதான் நான் இதை எடுத்து கொடுத்தேன். அடமானம் வச்சு வாங்குற அளவுக்கு பணத்துக்கு ஏன் அவ்வளவு அவசரம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடமானம் வச்சு வாங்குற அளவுக்கு பணத்துக்கு ஏன் அவ்வளவு அவசரம்? சொன்ன போய் வரைக்கும் போதும். உண்மையை மட்டும் சொல்லு விஷ்ணு. அம்மா ஆபரேஷனுக்காக. எங்க அம்மா ஆபரேஷனுக்கா? உண்மையை சொல்லு விஷ்ணு. அம்மா ஆபரேஷனுக்காக வேற இடத்துல பணம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனா அது கிடைக்க ஒரு வாரம் டிலே ஆயிடுச்சு. அதுக்குள்ள ரொட்டேட் பண்ண போய் தான் இப்படி ஆயிடுச்சு. திருடுறது தப்பு இல்லையா? தப்பு தான். ஃப்ரெண்டோட பொருளை திருடுறது இன்னும் தப்பு இல்லையா? பெரிய தப்பு தான். அப்புறம் ஏன் அதை பண்ண விஷ்ணு? அதை நான் திருட்டுன்னு நினைக்கல லட்சுமி. உண்மையில ப்ராமிஸா சொல்றேன். எடுத்துட்டு ஒரு 10 நாள் திருப்பி வச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அம்மாக்காக தான் நீ திருடன்னு கேக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ நானும் உன் கூட சேர்ந்து இந்த திருட்ட பண்ண மாதிரி கேவலமா இருக்கு. இப்படி ஒரு காரியத்தை எப்படி விஷ்ணு பண்ண? ஒரே ஒரு நியாயமான காரணம் சொல்லு. அந்த சமயத்துல வேற எதுவுமே மனசுல இல்ல லட்சுமி. ஒரு உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் முக்கியம் தோணுச்சு. ஆப்ரேஷனை தள்ளி போட்டிருந்தா அம்மா உயிருக்கு தான் ஆபத்து. அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. உங்க அம்மான்னு இல்லை லட்சுமி, வேற யாரோட அம்மாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைனாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் லட்சுமி. இது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு. இப்ப எதுக்காக இந்த உண்மையை என்கிட்ட சொன்ன? இந்த உண்மையை சொன்னா எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு கோவம் வந்தா மொத்தமா உன்னை தூக்கி போட்டாலும் போட்டுடுவேன். உனக்கு தெரியும் தானே? தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த உண்மையை சொன்ன? நான் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல நினைச்சு தானே சொன்ன.
அது இல்லை லட்சுமி. அப்புறம் அப்புறம் என்ன நினைச்சு இந்த உண்மையை சொன்ன? இல்லை லட்சுமி, நான் ஒன்றும் கார்த்திக் மாதிரி பர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது. நிறைய பொய் சொல்லியிருக்கேன். யாரையும் கெடுக்கிறதுக்காகலாம் இல்லை, சும்மா ஜாலியாக நிறைய பொய் சொல்லியிருக்கேன். விளையாட்டுக்காக நான் நிறைய பேரை ஏமாத்திருக்கேன். ஆனால் அது யாருமே சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை. நான் அந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு உண்மையாக இருந்தேன்னா அது கார்த்திக் மட்டும்தான். இப்போ அவன் கூட அதை நம்புற மனநிலைமையில இல்லை. அட்லீஸ்ட் என் வாழ்க்கையில் ஒருத்தருக்காச்சும் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு உண்மையாக இருக்கேன் லட்சுமி. என்னை நீ திட்டினாலும் அடித்தாலும் கோவப்பட்டு பிரிஞ்சே போனாலும் உன்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அந்த உண்மையை உன்கிட்ட சொன்னேன். இப்போ என் மனசு லேசாயிடுச்சு லட்சுமி. இதுக்கப்புறம் நான் வேணும் வேணான்றத நீ தான் முடிவு பண்ணணும். லட்சுமி, என்ன முடிவு பண்ணியிருந்தாலும் தயவுசெய்து சொல்லி லட்சுமி. நீ அலறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு லட்சுமி. ப்ளீஸ் லட்சுமி. லூசு, உன் தோல்ல சாஞ்சு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இப்ப கூட உனக்கு புரியலையா? இல்ல லட்சுமி, புரியல லட்சுமி. I love you. லட்சுமி, எப்படி லட்சுமி? இதை நான் எடுத்தேன்னு தெரிஞ்சா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப எப்படி? என்னை ஏன் மன்னிச்சேன்னு ஒரே ஒரு காரணம் சொல்ல. ஒரு காரணம் என்ன? சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எங்க அம்மாக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. எனக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே பிரச்சனையாக்கி இருக்க. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க. உண்மையும் சொல்லியிருக்க. இவ்ளோ நல்லவனுக்கு நான் இது கூட பண்ணலனா எப்படி? தேங்க்ஸ் லட்சுமி. தப்பு பண்ணிட்டு சாரி சொல்றவன் பெரிய ஆள் கிடையாது. தப்பே பண்ணாம இருக்கவன் தான் பெரிய ஆள். ப்ராமிஸா லட்சுமி, இனி இப்படி ஒரு விஷயத்த நான் லைஃப்ல பண்ண மாட்டேன். I love you விஷ்ணு. I love you too லட்சுமி. கார்த்தி, வா கார்த்தி, உக்காரு. இப்பவாவது அந்த திருடன் யாருன்னு எங்களுக்கு சொல்றது. காணா போன ப்ரொஜெக்டர் தான் திரும்ப கிடச்சிருச்சுலண்ணே. அப்புறம் எதுக்கு எடுத்தவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு? என்னப்பா இப்படி சொல்ற? எடுத்தவன் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சு இப்போ என்ன ஆக போகுது? பாத்தியா மாமா, காணாம போன ப்ரொஜெக்டரை கண்டுபிடிக்க காரணமா இருந்ததே நாம தான். நம்ம கிட்டே கார்த்தி மறைக்கிறான் பாரு. கார்த்தி, நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ எங்க கிட்ட எந்த உண்மையையும் மறைக்க கூடாது. இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் ப்ரொஜெக்டர் வந்துருச்சுல, அப்புறம் என்ன? அப்ப அந்த ப்ரொஜெக்டர் எடுத்தவன் யாருன்னு நீ எங்க கிட்ட சொல்ல மாட்ட? வேண்டாண்ணே, அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரும். அப்ப எங்களை பார்த்தா உனக்கு பிரச்சனை பண்றவங்க மாதிரி தெரியுதா? அப்படி இல்லை. இல்ல கார்த்தி, நீ அவன் பேரை சொல்லு. நாங்க அவனை ஒன்றும் பண்ண மாட்டோம். இல்லை வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் அவன் ரொம்ப தெரிஞ்சவன் தான். தெரிஞ்ச அவங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். கஷ்டமோ நஷ்டமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. சாரி, என்னை ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க. அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். பாத்தியா மாமா, எப்படி பால் போட்டாலும் பதட்டமே இல்லாம பர்ஃபார்ம் பண்றான். கார்த்தி, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்பா. நீ எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்ட. ஆனா இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அந்த ப்ரொஜெக்டரை எடுத்தவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவனே வந்து எங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். என்னண்ணே சும்மா போட்டு வாங்குறீங்களா? போட்டு வாங்கலப்பா, உண்மையை தான் சொல்றேன். எடுத்தவன் அவனே வந்து நான் தான் எடுத்தேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டான். அது எப்படி அவன் வந்து சொல்லுவான்? அவன் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அவன் சரியான சூழ்நிலவாதி, 420 ஃப்ராடு. இல்ல கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு சுயநலவாதியோ ஃப்ராடாவோ இருந்தான்னா அவன் எப்படி வந்து என்கிட்ட உண்மையை சொல்லுவான்?
அவன் நல்லவன் தான்பா. ஏதோ அவசரத்துல அப்படி பண்ணிட்டான். என்னென்ன திருடனை நல்லவன் சொன்னா நான் கோவப்பட்டு உண்மையை சொல்லிடுவேன்னு பார்க்குறீங்களா? பாரு மாமா, கார்த்தி இன்னும் நம்மளை நம்ப மாட்டேன்றான். கார்த்தி, ப்ரொஜெக்டரை எடுத்தவன் யாருன்னு நான் சொல்லட்டுமா? சும்மா விடாதீங்கண்ணே. தப்பான பேரை சொல்லி சரியான பேரை என்கிட்ட இருந்து வாங்கலான்னு பார்க்குறீங்களா? மாமா, ஆ? இதுக்கு மேல நம்ம யாருன்னு மறைக்கிறதுல புண்ணியம் இல்ல. ப்ரொஜெக்டர் எடுத்தவன் யாருன்னு நீயே சொல்லு மாமா. கார்த்தி, அந்த ப்ரொஜெக்டரை எடுத்தது விஷ்ணு தான்பா. என்னப்பா ஷாக் ஆகுற? இத விஷ்ணுவே வந்து எங்க கிட்ட சொன்னான். ஆமா கார்த்தி, நடந்த எல்லா விஷயத்தையும் விஷ்ணு எங்ககிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டான். ஆரம்பத்துல அவன் மேல எங்களுக்கு கோபம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனை மன்னிக்கலான்னு தோணுச்சு. நீ நினைக்கிற மாதிரி அவன் சுயநலவாதி இல்லப்பா. அப்படி இருந்தா அவன் வெளியே யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டான். இப்படி என்ன விஷ்ணு சுயநலவாதி இல்லைன்னு சொல்றீங்க? அவ்வளோ யோக்கியனா இருந்திருந்தா முதலே விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. எதுக்கு நான் மறைச்சான்? தண்ணி அடிச்சதுல நிதானத்தை விட்டுருப்பான். அதனால தான் வாயிலேருந்து உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்கு. இல்லைன்னா உண்மையை சொல்லியிருக்க மாட்டானே. இல்ல கார்த்தி, நேத்து அவன் தண்ணி அடிக்கல. தண்ணி அடிச்சா நிதானம் போயிடும், அப்புறம் உண்மையை சொல்ல முடியாதுன்னு அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். ஆமாம் கார்த்தி, விஷ்ணு தெளிவான நிலையில தான் நேற்று உண்மையை சொன்னான். அவன் ஒன்றும் வளரல. சும்மா சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருப்பான். நீங்களாம் அவனை நல்லவன் நம்புறதுக்காக அவன் போட்ட ட்ராமா தான் இது. கார்த்தி, நீ அவன் மேல உள்ள கோபத்துல சொல்ற, ஆனா உண்மை வேற. அவன் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு இதை பண்ணல, ஒரு உயிரை காப்பாற்றத்தான் இதை பண்ணியிருக்கான். சும்மா சொல்லாதீங்கண்ணே. அவன் கெட்டவன் தான், சுயநலவாதி தான். இல்லைன்னா ஏன் லக்ஷ்மி கிட்ட சொல்லாம உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான்? லக்ஷ்மி கிட்ட சொன்னா அவனோட லவ் பிரேக்கப் ஆயிடும். அதனால அவன் சொல்ல மாட்டான். அவனோட லவ்வை காப்பாத்துறதுக்காக என்ன போட்டு தள்ளுறான். இப்படி நான் அவனை போய் நல்லவன் சொல்றீங்க? இல்லப்பா, நீ நினைக்கிறது தப்பு. விஷ்ணு நேத்தே லக்ஷ்மி கிட்ட இதை சொல்ல போறதா சொன்னான். இந்நேரம் சொல்லி இருப்பான். அவன் எண்ணம் மறைக்கணும்னு இல்லை, புரிஞ்சிக்க. யோசிக்காம ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துடாதப்பா. ஆமா கார்த்தி, நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு விஷ்ணுகிட்ட பேசுப்பா. நீ பேசலனா அவன் அவ்வளோதான். ஏற்கனவே அவன் கில்ட்டியா வேற இருக்கான். நீ அவனை அவாய்ட் பண்ணினா ஏதாவது ஆயிடும். தயவு செஞ்சு பேசு கார்த்தி. யோசிக்காத கார்த்தி. விஷ்ணு பண்ண தப்புக்கு நீ அவனை அடிச்சிட்ட, திட்டிட்ட. இதுக்கு மேலே நீ பேசாம இருந்தனா அவன் தாங்க மாட்டான். கார்த்தி, தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு ஏத்துக்கப்பா. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. நாங்க கிளம்புறோம், வாங்கடா. நாங்க வரோம் கார்த்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஃபி போட்டு தரவா? அப்புறம் என்ன? ப்ளீஸ் விஷ்ணு, நீ பழைய மாதிரி மாறு. உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏன் லட்சுமி கார்த்தி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்? நான் என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி என்ன விரோதியை பார்க்குறமே பார்க்குறான். இல்ல விஷ்ணு, கார்த்திகோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. அவன் இடத்துல நீ இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்ப. நான் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ பண்ணது உனக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனா கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அது ஒரு துரோகம். தப்ப மன்னிச்சிடலாம், ஆனா துரோகத்தை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. என்ன லட்சுமி நீ எப்படி சொல்ற? ஆமா விஷ்ணு, நீ அம்மாவை காப்பாத்தணுன்றதுக்காக உன் நண்பனை காயப்படுத்திட்ட. உன் காதலுக்காக நட்பை விலை கொடுத்திருக்க. என்ன லட்சுமி புரிஞ்சுக்காம பேசுற? உங்க அம்மாக்கு என்ன இல்ல, கார்த்தியோட அம்மாக்கு இந்த பிரச்சனை வந்திருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன். இதுதான் நான். இங்க பாரு லட்சுமி, நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் இதை பண்ணல. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இல்ல விஷ்ணு, நீ என்ன சொன்னாலும்
நீ செஞ்சது துரோகம்தான். துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சரி லட்சுமி, நான் பண்ணது துரோகமாவே இருக்கட்டும். அதுக்கு தான் அவனை பல தடவை அடிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான்ல, அப்புறம் என்ன? கார்த்திக் உன்னை அடிச்சதுனாலயோ திட்டினதுனாலயோ அவனுக்கு ஏற்பட்ட கலங்கம் ஒன்னும் போறது இல்ல. அவன் மனசுல ஏற்பட்ட காயம் ஆற போறதும் இல்ல. இப்ப என்ன லட்சுமி சொல்ல வர? நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ உன் நண்பனுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்ட. அந்த துரோகத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவன் ஏத்துக்கிற வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும். நீதான் அந்த ப்ரொஜெக்டரை எடுத்தன்னு தெரிஞ்சும் அது ராஜிக்கிட்ட கூட சொல்லாம மறைச்சான் பாரு. அதுதான் கார்த்திக் உனக்கு கொடுத்த மரியாதை. அதே மரியாதைய நீயும் அவனுக்கு கொடுக்கணும். கார்த்திக் உன்னை அடிச்சாலோ இல்ல திட்டினாலோ நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனே மனசு மாறி உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நீ அவனை பிரிஞ்சு போயிடக்கூடாது. காலம் எப்படிப்பட்ட காயத்தையுமே ஆத்திரும் விஷ்ணு. அதுக்கு காத்துட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. கார்த்திக் மனசு மாறுற வரைக்கும் நீ காத்துட்டு இருந்துதான் ஆகணும். கார்த்திக் கண்டிப்பா ஒரு நாள் மனசு மாறுவான். நிச்சயமா உன்னை ஏத்துப்பா. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. உன்னை விட எனக்கு கார்த்திக்க நல்லா தெரியும். கார்த்திக் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். கார்த்திக் உன்கிட்ட பேசாம இருக்கிறது வேதனையை தரும்னு தெரியும் அவனுக்கு. அந்த வேதனையை உனக்கு அவன் ரொம்ப நாள் தரமாட்டான். கூடிய சீக்கிரம் அவன் உன்னை ஏத்துப்பான். நீ பண்ணதை நியாயப்படுத்தாம மனசு திறந்து அவன் கிட்ட மன்னிப்பு கேளு. கண்டிப்பா அவன் மன்னிப்பான் விஷ்ணு. கார்த்திக் மாதிரி ஒருத்தன் கிட்ட நீ எத்தனை தடவை வேணா மன்னிப்பு கேட்கலாம், தப்பு இல்ல. உன்னை தண்டிக்கணும்ன்றது அவன் நோக்கமா இருக்காது. உன்னை திருத்தணும்ன்றதுதான் அவன் நோக்கமா இருக்கும். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ மறுபடியும் பண்ணிட கூடாதுன்னு தான் அவன் யோசிக்கலாம். ப்ளீஸ் விஷ்ணு, கார்த்திக் கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேளு. கண்டிப்பா அவன் உன்னை மன்னிப்பான். அவன் உன்னை மன்னிக்கலனா மறுபடியும் மன்னிப்பு கேளு. நிச்சயமா ஒரு நாள் அவன் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பான்.